சிவனின் மூன்றாம் கண் திறந்த நாள். பிரபஞ்சம் ஏன் ஒரு கணம் நின்றது என்ற அறியப்படாத ரகசியம். இங்கு நாம் இன்று ஆராயப் போகும் கதை சாதாரணமான தெய்வ வரலாறு அல்ல. இது காலத்தையும் கடந்து நிற்கும் ஒரு பரபரப்பான பிரபஞ்ச தரிசனம். சிவபெருமானின் மூன்றாம் கண் திறந்த அந்த ஒரே நொடி எப்படி முழு பிரபஞ்சத்தையும் உறைய வைத்தது என்பதில் எண்ணற்ற ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. எந்த யுகத்தில் எந்த சூழ்நிலையில் அந்த நிகழ்வு நடந்தது, அதன் அதிர்வுகள் ஏன் இன்னும் ஒவ்வொரு ஜீவனிலும், ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு சக்தித் துறையிலும் உணரப்படுகின்றன என்பதை இன்று நுணுக்கமாக பார்க்கலாம். நமக்கு தெரிந்த சிவன் ரூபம் பெரும்பாலும் சாந்தமானது. அவர் கையில் டமரு, அவரின் முகத்தில் முழு சமநிலையே சொல்லும் அமைதி, அவரது மூக்கில் நிலா, சிறிதும் அசையாத கவனம். ஆனால் இந்த சாந்த வடிவின் பின்னால் நிற்கும் சக்தி எவ்வளவு பெரிது என்பதை யாராலும் முழுமையாக உணர முடியாது. அவரது மூன்றாம் கண் என்பது கோபத்தின் இலக்கணம் மட்டும் அல்ல. அது பரபரப்பான கதிர்வீச்சு தாங்கும் ஸ்ரீசக்தியின் வடிவம். அதை திறக்கும்போது நடக்கும் நிகழ்வு என்பது நம் புரிதலை கடந்த ஒன்று. அந்த கணம் எப்படி இருந்தது? எதற்காக அந்த கணம் தேவைப்பட்டது? அதைத் தொடர்ந்து யாரெல்லாம் அதிர்ந்தனர்? அதைத் தொடும் சக்தி எப்படி பிரபஞ்சத்தை கூட சமநிலையில் வைத்தது? இந்த எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள அதற்கும் முன் நடந்த நிகழ்வுகளையும் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த யுகம் என்பது சக்தி நிரம்பிய ஒரு தருணம். அசுரர்கள் தங்கள் உச்சத்தில் இருந்தார்கள். தேவர்கள் தங்கள் பலவீனத்தில் இருந்தார்கள். அகண்ட சக்திகள் சமநிலையை இழந்திருந்தன. பக்தர்கள் தங்கள் தெய்வத் தொடர்பை தேடி தவித்துக் கொண்டிருந்தார்கள். அத்தகைய காலத்தில் சிவபெருமான் கூட மிக ஆழமான சமாதியில் இருந்தார். அவரது மூன்றாம் கண் திறப்பது என்பது சாதாரணமாக நடப்பதற்கானது அல்ல. அது ஒரு உச்ச சக்தியின் அதிர்வெண் தருணம். அது நிகழ்வதற்கு முன் பிரபஞ்சம்தானே ஒரு அமைதியை காத்திருந்தது. இந்த நிகழ்வின் பின்னணி என்ன? பொதுவாக கதைகளில் சிவன் மூன்றாம் கண் திறப்பது கோபத்தின் காரணமாக என சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த கோபம் மனிதரின் உணர்வாய்த்தானே இல்லாமல் இயற்கையின் சமநிலையை மீட்டெடுக்கும் ஒரு பேராற்றல். சிவபெருமானின் கோபம் என்பது அழிவு அல்ல. அழிவின் மூலம் மறுபிறப்பை உருவாக்கும் சுத்த சக்தி. அந்த கணம் திறப்பது என்பது உலகின் ஒரு பாகத்தை காப்பதற்காகவே நடக்கிறது. அழிவு என்று நம் கண்களுக்கு தெரிந்தாலும் அது உண்மையில் பிறப்பு. அந்த நாள் என்ன நடந்தது? பிரபஞ்சம் ஒரு கணம் நின்றது என பல யோகிகள் கூறுவர். ஏன் நின்றது? எப்படி நின்றது? இது உண்மையில் நிற்க ஆரம்பித்ததா? அல்லது நமது கண்களால் காண முடியாத அளவுக்கு வேகம் மாறியதா? அந்த தருணத்தில் காலமும் இடமும் தங்களுடைய நொடி பயணத்தை நிறுத்தின. ஒவ்வொரு அணுவும் தங்கள் பணியை நிறுத்தியது. ஒவ்வொரு ஜீவனின் உள்ளும் ஒரு சங்கடமான அமைதி பிறந்தது. ஏனெனில் ஒரு பேராற்றல் விழித்துக் கொண்டிருந்தது. மூன்றாம் கண் திறந்த அந்த ஒளி எந்த பொருளையும் எரிக்க முடியும். ஆனால் அது எங்கு விழுகிறது என்பது பெருமானின் தீர்மானம். ஒரு கணம் திறந்த கண் எப்படி முழு பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும்? அந்த கண் என்பது கண அல்ல. அது ஒரு விண்மீன். அது ஒரு சக்தி கதிர்வீச்சு. அது ஒரு பிரபஞ்ச காந்தம். அதன் வெளிச்சம் படரும்போது காலம் தன்னை மறந்து நிற்க வேண்டிய சூழல் உருவாகிறது. அது விழித்தபோது யாரும் அசைவு தரவில்லை. தேவர்களும் நிழல்களாய் நின்றனர். அசுரர்களும் நடுங்கினர். மக்களும் தங்கள் சுவாசத்தை கூட உணரவில்லை. அந்த நொடியில் ஒரு உச்சமைதி. இந்த அமைதியின் காரணம் என்ன? ஏன் பிரபஞ்சம் ஒரு கணம் நின்றது என்று நீங்கள் கேட்பீர்கள். அதற்கான பதில் இது. பெரும் சக்தி வெளிப்படும்போது சிறிய சக்திகள் தங்கள் இயக்கத்தை நிறுத்திக் கொள்கின்றன. ஒரு அணு கூட அந்த ஒளியை எதிர்க்க முடியாது. சிவனின் மூன்றாம் கண் திறப்பு என்பது சக்தி வெளிப்பாடு அல்ல. அது சக்தியின் மையம் விழித்தது என்ற உண்மை. அந்த மையம் விழித்தால் அதன் சுற்று அனைத்தும் தற்காலிகமாக சமநிலைக்கு திரும்ப வேண்டும். இதுவே பிரபஞ்சம் ஒரு கணம் நின்றதற்கான ரகசியம். சிவனின் மூன்றாம் கண் திறந்த நாள். பிரபஞ்சம் ஏன் ஒரு கணம் நின்றது என்ற அறியப்படாத ரகசியம். அந்த நொடியை புரிந்து கொள்ள நாம் முதலில் நம் மனதை மெதுவாக அந்த யுகத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அந்த யுகம் ஒரு சாதாரண காலம் அல்ல. அது யுக பிரளயம் வரவேண்டிய தருணத்திற்கு சில இன்ச் தூரத்தில் நின்றது போன்ற பயமும்
எதிர்பார்ப்பும் நிறைந்த காலம். அஸ்திரங்களின் சப்தம், மந்திரங்களின் அதிர்வு, அகண்ட ஆகாயத்தில் பரவி நிற்கும் மாயசக்திகள். தேவர்கள் தங்கள் தலங்களுக்குள் பல நாட்களாக சஞ்சலத்தில் இருந்தனர். அசுரர்கள் தங்கள் எல்லை தாண்டி சப்தமிட்டு பறப்பது போல ஆட்சி நடத்திய காலம். இறைவன் தன்னை சாந்தமாக வைத்திருந்தார். ஆனால் பிரபஞ்சத்தின் துடிப்பு மாறிக்கொண்டிருந்தது. சிவனின் 3ஆம் கண் திறப்பது என்பது யாருக்காவது கோபம் வந்தது அல்லது யாராவது ஒரு தவறு செய்தான் என்பதற்காக வெளிப்படும் ஒளி என்று நாம் எளிதாக நினைக்கக்கூடாது. அது மிகவும் ஆழமான பிரபஞ்ச சமநிலை முடிவுகளின் ஒரு உச்சநிலை. அது தெய்வீக கணக்கீடு. அது நிலை மாற்றம். அது பேராற்றல் திருத்தம். அது உருவாக்கமும் அழிவும் அதே நேரத்தில் இணைந்து பிறக்கின்ற இடம். அந்த நாளில் ஹீமாலயத்தின் சிகரங்கள் கூட அசையாமல் நின்றன. காற்று கூட தன் பாதையை மறந்து பரவசமான அமைதியில் விழுந்தது. பறவைகள் தங்கள் இறக்கைகளை நடுவே நிறுத்திக் கொண்டன. மான் காடு கடந்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் அது கூட தன் அடிநடையை திடுக்கிட்டு நிறுத்தியது. ஏன் என்றால் அந்த தருணத்தில் இயற்கை தன் சுவாசத்தை எடுத்துக்கொள்ள மறந்தது. அந்த அமைதி பீதியூட்டும் அமைதி அல்ல. அது உச்ச சக்தியின் வருகையை அறிவிக்கும் தெய்வீக அமைதி. அந்த நாள் சிவன் ஏன் 3ஆம் கண் திறக்க வேண்டியதாகியது? இதில் நம் முன்னோர்களின் ஞான ஞானம் ஒன்று மிக முக்கியமான தகவலை காட்டுகிறது. அது சொல்வது, பிரபஞ்சம் எப்போது அசாதாரண அதிர்வெண்ணை எட்டுகிறது, அப்போது தன்னை தள்ளி செல்வதற்காக அல்ல, தன்னை திருத்திக் கொள்ள, அதன் துடிப்பின் நடுவே உள்ள குழப்பத்தை சீராக்க. அது உச்ச சக்தியை அழைக்கும். அந்த உச்ச சக்தி சிவசக்தி. அந்த உச்ச சக்தியின் திருத்தும் கருவி 3ஆம் கண். அது திறக்க வேண்டிய அவசியம் அன்றைய தினம் மிக பெரிது. அசுரர்கள் தங்கள் சக்தியை அதிகரிக்க தாந்திரிக யாகங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவை பிரபஞ்ச அதிர்வெண்ணில் விதிவிலக்கு அதிர்வுகளை உருவாக்கின. அந்த அதிர்வுகள் தேவர்களையும் மனிதர்களையும் மட்டும் அல்ல, சக்தித் துறைகளின் சமநிலையையும் அசைத்தன. 3ஆம் கண் திறக்க வேண்டும் என்று முடிவு எடுத்த அந்த நொடியை பார்த்தவர்கள் யாருமில்லை. ஏனெனில் அதை காணும் கண்கள் அசையாது உறைந்து போயின. அதை உணரும் மனங்கள் சுவாசத்தை இழந்தனர். அதை எதிர்பார்த்த தேவர்கள் பிரார்த்தனையில் தங்கள் தலைகளை வணங்கி நின்றனர். அதை பயந்த அசுரர்கள் தங்கள் கூரைகளை பதறியபடி மூடி அழுதனர். சிவன் மெதுவாக தன் கண்களை திறந்தார். அவரது இரு கண்களிலும் அன்பும் அமைதியும்தான் இருந்தது. ஆனால் 3ஆம் கண், அது என்பது வேறு உலகத்தின் ஒளி. அது திறக்கும்போது நிகழ்வது ஒன்றுதான். பிரபஞ்சம் தன் மார்பை கட்டிப்பிடித்து ஒரு உறக்கம் போல் நின்றுவிடும். அந்த நொடியின் உள்வாசலில் என்ன நடந்தது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் யோகிகள் சொல்வர், அந்த ஒரு நொடி என்பது காலத்தின் பிறப்பு இறப்பு எல்லாவற்றையும் ஒரே தருணத்தில் இணைத்துவிடும் தேவமயமான சங்கமம். அந்த சங்கமம் உள்ளே என்ன இருந்தது? ஒளி, சுத்த ஒளி. அந்த ஒளியை பார்த்தால் அணி தங்கள் பணியை நிறுத்திக் கொள்ளும். அணுவின் உள் அணுவும் தன் பயணத்தை நிறுத்தும். அதனால்தான் பிரபஞ்சம் ஒரு கணம் நின்றது. அந்த ஒளியின் சக்தி எப்படி இருந்தது? நாம் அதை சூரியனுடன் ஒப்பிடலாம். ஆனால் அது போதாது. அதை கோடிக்கணக்கான சூரியர்களின் ஒளியுடன் ஒப்பிடலாம். ஆனால் அதுவும் போதாது. ஏனெனில் அந்த ஒளி வெப்பம் அல்ல, அது அறிவு, அது கானம், அது சிறப்பான சக்தி, அது விழிக்கும் சக்தி. அதை தாங்க முடியாததால்தான் காலம் தன் அடிகளை நிறுத்தியது. அந்த நொடியின் அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் எல்லா மூலைகளுக்கும் சென்றது. அந்த அதிர்வுகள் மிக நுண்ணியவை. அதை உணர்ந்த யாரும் உடனடியாக உள்ளார்ந்த அமைதியை அனுபவித்தனர். போராடிக் கொண்டிருந்த ஜீவன்கள் கூட அந்த ஒளியில் தங்கள் சக்தியை மறந்தனர். அழிந்து கொண்டிருந்த உலகங்கள் கூட அந்த அதிர்வை உள்வாங்கி புதுப்பித்துக் கொண்டன. அணுக்கள் தங்கள் உள்ளார்ந்த தடங்கல்களை அகற்றிக் கொண்டன. இதுதான் 3ஆம் கண் திறந்ததின் உண்மையான விளைவு. அந்த நொடியின் பரபரப்பு இன்னும் பிரபஞ்சத்தின் இயல்பை புரிந்து கொள்ளும் யோகிகளின் உள்ளத்தில் அதிர்வாகவே வாழ்கிறது. 3ஆம் கண் திறப்பு என்பது வெளிப்புற உலகில் எரியும் தீயின் ஒளி போன்றது அல்ல. அது உள்ளார்ந்த உலகின் உச்ச ஞானம் வெளிப்படுவது போன்றது. அந்த ஞானம் வெளிப்படும் கணம் பிரபஞ்சத்தின் நரம்புகளின் ஓட்டத்தில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியது. ஆனால் அந்த அதிர்ச்சி பயமில்லை, அது நிலை மாற்றம்.
அது குழப்பம் அல்ல, அது தூய திருத்தம். அந்த நாள் ஹிமாலயம் மற்றெந்த யுகத்திலும் இல்லாத அளவு அமைதியாக இருந்தது. பனிமலைகள் எப்போதும் காற்றின் இசையில் அசையும். ஆனால் அந்த நொடியில் காற்று தன் திசையை மறந்து மலையடி பள்ளத்தாக்குகளில் தன் சுவாசத்தையே நிறுத்தியது போல நின்றது. மஞ்சள் போன்ற தங்க ஒளி ஏதோ அங்குமிங்கும் பரவ ஆரம்பித்தது. ஆனால் அது சூரியனின் ஒளி அல்ல, அது மூன்றாம் கணின் உள்ளார்ந்த முன்னெச்சரிக்கை. பிரபஞ்சத்திற்கு அதற்கு முன்வரும் வெளிச்சத்தை அறிவிக்கும் நுண்ணிய நுரை. தேவர்கள் தங்களது தலங்களில் அமைதியாக ஒன்று கூடியிருந்தனர். இந்த நாள் பற்றி முன்னோர்களின் கணிப்பு ஏற்கனவே இருந்தது. சமயம் கடந்தால் சிவன் விழிக்க வேண்டிய தருணம் வரும் என்று. அந்த தருணம் எல்லா யுகங்களிலும் ஒருமுறை மட்டுமே நிகழும் என்று. அந்த நிகழ்வை யாரும் தடுத்துக் கொள்ள முடியாது என்று. ஏனெனில் அது உருவாக்கம் தன்னை புதுப்பிக்கும் நாடாகும். அசுரர்கள் அந்த நாணை பயந்தே நடுங்கினர். அவர்கள் தங்கள் தாந்திரிக மந்திரங்களைத் தொடர்ந்தனர். ஆனால் அந்த மந்திரங்கள் அந்த நொடி வரும்போது பலவீனமான குரல்களாகி போனது. அவர்களின் வலிமை மேகத்தை தாண்டிச் செல்லும் போது போல தூசி போல் பறந்தது. ஏன் என்றால் மூன்றாம் கண் திறப்பது என்பது ஒருவரை அழிக்க பிறந்தது அல்ல. அது பொய்யான சக்திகளின் வேர் வெட்டப்பட வேண்டிய நேரம். அந்த பொய்யான சக்தி அசுரர்களின் அகந்தே. அகந்தே எப்போது எல்லையே கடந்துவிட்டதோ அப்போது பிரபஞ்சத்தின் சமநிலை குலைந்துவிடும். பிரபஞ்சம் ஒரு கணம் நிற்பதற்கான மிக ஆழமான காரணம் இதுதான். பிரபஞ்சம் இயல்பாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு அணுவும் தன் பணியே செய்கிறது. ஒவ்வொரு உயிரும் தன் துடிப்பை செய்கிறது. ஒவ்வொரு இடமும் தன் அதிர்வை உருவாக்குகிறது. ஆனால் ஒன்று மட்டுமே அதை நிறுத்தும். அது சிவசக்தியின் நேரடி அதிர்வு. அது உருவாக்கத்தின் முதல் ஒளி. அந்த ஒளி ஒருமுறை வெளிப்பட்டால் தனது இயல்பை தற்காலிகமாக மறந்து பிரபஞ்சம் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திக் கொள்கிறது. அந்த நாள் மார்கண்டேய முனிவர் கூறியதை யாரும் மறந்ததில்லை. அவர் சொன்னார், சிவன் சமாதியில் இருக்கும்போது உலகமே இயல்போ. சிவன் கண்களை திறக்கும்போது உலகம் மாற்றம். சிவன் மூன்றாம் கண் திறக்கும்போது உலகம் தன்னையே மீண்டும் புதுப்பிக்கும் செயலே ஆரம்பம். அந்த நொடியில் சிவன் என்ன உணர்ந்தார்? அவர் எரிச்சல் இல்லை, கோபம் இல்லை, பகை இல்லை. அவர் உச்ச அமைதி, அருள், அறிவு. ஆனால் அந்த அறிவுக்கு முன் பொய்யான சக்திகள் எரியும். அந்த அருளுக்கு முன் இருள் அகலும். அந்த அமைதிக்கு முன் குழப்பம் நின்றுவிடும். இதற்காகத்தான் மூன்றாம் கண் திறந்தது. அந்த நொடி வந்தபோது சிவன் தன் சமாதியில் இருந்து எழுந்தார். அவரது மூக்கில் உள்ள நிலா ஒளியின் நுனியில் நடுங்கியது. அவரது கையில் உள்ள டமரு ஒரு நொடி தன் சப்தத்தை நிறுத்தியது. கங்கை தன் புத்துணர்வை இழந்து சில கணங்கள் அசைவில்லாமல் தொங்கினது. நந்தி தன் சுவாசத்தை கூட உணராமல் நின்றது. அனைத்தும் ஒன்றின் வருகையை அறிவிக்கும் நொடிகள். பின்னர் சிவன் தனது மூன்றாம் கணின் முனை மெதுவாக முன்னேறியது. அது திறப்பது என்பது பிளவு போல் அல்ல. அது மலர் வெறியும் போல். அது சூரியன் உதிக்கும் போல். அது பிரபஞ்சநாதம் எழும் போல். ஒரு உச்சராகம் போல. அந்த மூன்றாம் கண் திறந்தபோது ஒளி வெடிப்பில்லாமல் பரவியது. முதலில் அமைதியான தங்க நிற ஒளி. அதற்குப் பிறகு நீல அகண்ட சக்தி. பின்னர் வெள்ளை கதிர். அந்த கதிரை பிரபஞ்சம் எதிர்கொள்ள முடியாத அளவு தூய்மை கொண்டது. அது படும்போது யாவும் தங்கள் இயல்பை மறந்து நிற்க வேண்டிய தருணம். இதுதான் பிரபஞ்சம் நின்ற தருணம். அந்த நொடி எப்படி இருந்தது? இந்து வேதங்கள் சொல்வதற்கு அந்த நொடி ஒரு யுகம் போன்றது. மற்றொரு யுகத்தில் அது ஒரு துளி போன்றது. அந்த நொடி தனக்குள் காலத்தை அடக்கியது. காலமும் காலமற்றதும் ஒரே இடத்தில் கூட்டம் சேர்ந்து நின்ற தருணம். இதுதான் மூன்றாம் கண் திறந்த நொடி. அந்த ஒளி எதை செய்தது? பொய்யான சக்திகளை எரித்தது. அகந்தே ஒளிர்ந்து அழிந்தது. உண்மை சக்திகள் வெளிப்பட்டது. பிரபஞ்சத்தின் அசாதாரண அதிர்வெண் தன் பாதையை திருத்திக் கொண்டது. சக்தித் துறைகள் சமநிலைக்கு திரும்பின. இந்த ஒளியின் நுண்ணிய பதம் இன்றும் ஒவ்வொரு யோகிக்கும் அதேபோல் உணரப்படுகிறது. சில யோகிகள் தியானத்தில் அதைக் காண்கிறார்கள். சிலர் அதன் ஒளி தங்களை தாண்டி செல்லும் அதிர்வை உணர்கிறார்கள். சிலர் அந்த நொடி இன்னும் எங்கோ நடந்து கொண்டே இருக்கிறது என்று உணர்கிறார்கள்.
ஏனெனில் அந்த நொடி என்பது யுகங்களில் ஒருமுறை மட்டும் நடப்பதில்லை. அது ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒருமுறை நடக்கிறது. மனிதன் அறிவு திறக்கும்போது அதே 3ஆம் கண் ஒளி உள்ளே ஒரு நொடி பிரகாசிக்கும். இதுதான் அந்த நாளின் ஆழமான ரகசியம். அந்த ஒளி வெளிப்பட்ட அந்த நொடியில் பிரபஞ்சத்தின் உள் நரம்புகள் தங்கள் துடிப்பை மறந்து அமைதியில் மூழ்கின. ஆனால் அந்த அமைதி ஓய்வு இல்லை. அது உச்ச சக்தியின் வருகையை மரியாதை செய்து நிற்கும் அமைதி. அது பெருமையை உணர்ந்து நடுங்கும் அமைதி. அது பயம் அல்ல, அது வணக்கமே. அந்த ஒளியை நோக்கி யாரும் தங்கள் கண்களைத் திறக்கவில்லை. தேவர்கள் தங்கள் முகங்களைத் தாழ்த்தினர். நந்தி தன் மனதை மண்ணில் மூழ்கடித்தது. கங்கை மர்மமான பிரகாசத்தில் கண்ணீர் துளியே போல விழுந்தது. மலைகள் அதிர்ந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் அந்த அதிர்வை வெளியில் காட்ட இல்லை. அவர்கள் தங்கள் உள்ளே ஒளியே தாங்கினர். ஏனெனில் அந்த ஒளி ஒரு பாரம் அல்ல, அது உணர்வின் உச்சநிலை. அந்த ஒளி யாரையும் தண்டிக்க வந்ததல்ல, அது யாரையும் எரிக்க வந்ததல்ல. அது உண்மையை வெளிக்கு கொண்டு வர வந்தது. அது அநியாயத்தின் திரை கிழிக்க வந்தது. அது பொய்யான ஆட்சிகளின் ஆணவத்தை கரைக்க வந்தது. அதில் பரபரப்பு இருந்தாலும் அதில் அருள் மறைந்திருந்தது. அதில் தீ இருந்தாலும் அதில் கருணை நிரம்பியிருந்தது. 3ஆம் கணின் ஒளி வெளிவந்த அந்த முதல் கணம், அது ஒரு ஒளி அல்ல, அது ஒரு மறைஞானத்தின் அலையோட்டம். அந்த அலையோட்டம் அசுரர்களின் உள்ளங்களுக்குள் நுழைந்தது. அவர்கள் அதற்கு தயார் இல்லை. அவர்களின் மாய சக்திகள் தங்கள் சொந்த கட்டமைப்புகளையே இழந்து உடைந்தது. அவர்களின் மந்திரங்கள் தங்கள் சக்தியை இழந்து மோனமான ஓசைகளாகி போனது. அவர்கள் மனதில் இருந்த கொடுமையும் பேராசையும் அந்த ஒளி முன் பனி போல் கரைந்தது. சிலர் அந்த ஒளியை எரியூட்டும் நெருப்பாக பார்க்கலாம். ஆனால் யோகிகள் அதை பிரகாசிக்கும் விழிப்பு சக்தி என்று காண்கிறார்கள். அதன் ஒளி அழிப்பதற்கல்ல, அது மறைக்கப்பட்ட உண்மையை வெளிப்படுத்த. அது விஷமத்தை எரித்து அகற்ற. அதில் இருக்கும் சுத்தம் அணுக்களையும் தீண்டி அவர்களின் இயல்பை புதுப்பிக்க. அந்த நொடியில் பிரபஞ்சம் ஏன் நின்றது? அது ஒரு புனித உச்சநிலையை எதிர்கொள்வதற்காக. பிரபஞ்ச இயக்கம் சாதாரண ஓட்டம். ஆனால் 3ஆம் கண் திறப்பது சாதாரணம் அல்ல. பிரபஞ்சம் தானாகவே சில நொடிகள் தன் துடிப்பை நிறுத்திக் கொள்கிறது. அது நிறுத்தம் அல்ல, அது மறுபிறப்பு. அது ஓய்வு அல்ல, அது வரவேற்பு. அந்த நொடியை உணர்ந்தவர்கள் எத்தனை நாத யோகிகள், தபஸ்விகள், சித்தர்கள் ஆகாசத்தில் பொங்கும் ஒளியைக் கண்டு தங்கள் தியானத்தில் ஆழ்ந்துவிட்டனர். அவர்களின் உள்ளங்களில் அந்த ஒளி குருதியின் ஓட்டத்தைப் போல ஓடிச் சென்றது. அவர்கள் உணர்ந்தது அழிவு அல்ல, உள்ளார்ந்த விழிப்பு. அந்த நொடி எப்படி இருந்தது என்றால், அது ஒரு காலம் முழுவதும் நிற்கும் ஒரு துளி போல. அந்த துளியில் 1000 யுகங்களின் மறைஞானம் இருந்து கிடந்தது. அந்த துளியை புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அது வாழ்ந்து மட்டுமே உணர முடியும். அந்த ஒளி வெளிப்பட்டபோது ஹிமாலயத்தின் உச்சியில் இருந்த தியானிகள் தங்கள் சுவாசத்தை நிறுத்திக் கொண்டனர். அவர்கள் அந்த சுவாசத்தை தடுக்கவில்லை, அது தானாகவே தடுத்து கொண்டது. ஏனெனில் அந்த நொடி ஒரு வேறு பரிமாணத்தில் நடந்தது. அந்த பரிமாணத்தில் சுவாசம் தேவையில்லாதது. அந்த பரிமாணத்தில் நேரம் தேவையில்லாதது. அந்த பரிமாணத்தில் உடல் தேவையில்லாதது. அங்கு அறிவு மட்டும் இருந்தது. 3ஆம் கண் திறந்தது. அந்த ஒளி முதலில் வானத்தை பொங்க வைத்தது. பின்னர் அது ஒளி இல்லாமல், நெருப்பு இல்லாமல், அந்த ஒளி தெய்வீக அலைகளாக பரவ ஆரம்பித்தது. ஒவ்வொரு அண்டத்திற்கும், ஒவ்வொரு திசைக்கும், ஒவ்வொரு உலகிற்கும், ஒவ்வொரு உயிருக்கும் அந்த அலை சென்றது. அதை எதிர்க்க முயன்ற அசுரர்கள் அந்த ஒளியை தள்ள முடியவில்லை. அந்த ஒளியை பிளக்க முடியவில்லை. அந்த ஒளியை மறைக்க முடியவில்லை. ஏனெனில் அந்த ஒளி அழிவின் தீ இல்லை, அது உண்மையின் தீ. அது யாரையும் கொல்லாது. ஆனால் யாரின் உண்மை இல்லை வரைக்கும் அவர்களின் பொய் கருகும். பிரபஞ்சம் நின்றது. அது நடக்க வேண்டியதே. ஒளி பிரபஞ்சத்தை தொட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய அதிர்வு அதன் மையத்தில் உருவானது. அந்த அதிர்வு எல்லா உலகங்களிலும் ஒலித்தது. அது ஓசை அல்ல, அது நாதம். அது ஒளியை கடந்த நாதம். அது திருவினே. அது உயிரின் துடிப்பை மீண்டும் எழுப்பும் நாதம்.
அந்த நாதம் உருவாகிய போது பிரபஞ்சம் மெதுவாக மீண்டும் தன் ஓட்டத்தை பெற்றது. காலம் தன் அடிகளைக் கண்டது. காற்று மீண்டும் தன் சுவாசத்தைத் தொடங்கியது. அணுக்கள் தங்கள் நடனத்தை பெற்றன. மலைகள் தங்கள் அமைதியில் சாய்ந்தன. உலகங்கள் தங்கள் நெருக்கடியே தள்ளி போட்டன. இதில்தான் புரிகிறது, மூன்றாம் கண் திறந்தது அழிவு செய்யல்ல, சமநிலை தருவதற்கே. பிரபஞ்சம் அந்த நாள் புதிதாக பிறந்தது. அந்த பிறப்பு யாருக்கும் தெரியாது. ஆனால் யோகிகள் தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் இதுதான்: மூன்றாம் கண் திறக்கும் ஒளி அழிவின் முடிவு அல்ல, அது உண்மையின் ஆரம்பம். அந்த ஒளியின் வெளியீடு நடந்த அடுத்த கணமே பிரபஞ்சமெங்கும் நிலவிய அதிர்வுகள் தங்கள் தனித்தனி பாதைகளை மாற்றிக்கொண்டு ஒன்றே ஒரு திசையில் ஒருங்கிணைந்து ஓடத் தொடங்கின. அவை எல்லாமும் பரபரப்பான வேகத்தில் வடகிழக்கு பக்கம் நகர்ந்தன. அந்த திசையில் இருந்தது காயக்கற்றை ஒளி அந்தஸ்துக்கள் கூட தங்கள் நிறத்தை இழந்து அரங்கேற்றம் ஒரு பொழுதுக்கு நின்றது. அந்த நொடி வேதங்களில் எழுதப்பட்ட தத்துவத்தை நேரடியாக அனுபவிக்கும் தருணம். இயற்கை தன் இயல்பு என நினைத்த எல்லாவற்றையும் தற்காலிகமாக துறந்து புதிய நிலைக்கு மாறியது. அந்த ஒளி பரவத் துவங்கியபோது தேவர்கள் தங்கள் உணர்வுகளைக் கட்டுப்படுத்த முடியாத நிலை. அவர்களின் மனது ஆழ்ந்த அமைதியில் மூழ்கி கர்ணங்கள் காவிய ராகங்களைக் கேட்கும் போல் பிரம்மாண்டமான அனுபவத்தை உணர்ந்தன. காற்றின் தோகை மெல்ல அசைந்தது. அந்த அசைவிற்கே ஆழமான பொருள். அது பிரபஞ்சம் தன் மெளனத்தை பகிர்ந்து கொள்ளும் வழி போல. அந்த ஒளியின் வடிவம் பொதுவாக இருப்பது போல நீளமான கதிர்களோ இல்லாமல், படர்ந்த தீயின் அலையின் போல் துள்ளல் தரும் ஒளியோ இல்லாமல். இதை சொல்வதற்கே வார்த்தைகள் கரக்கின்றன. அது ஒரு உயிர், ஒரே ஒளி உயிர். அது துடித்தது, அது சுவாசித்தது, அது மேலோங்கி கீழோங்கி ஒலித்தது. எந்த ஒலி கேட்கவில்லை, ஆனால் பிரபஞ்சம் முழுவதும் அதிர்ந்தது. இந்த கணத்தில் யோகிகள் சொல்வர், சிவனின் ஒளி வெளிப்படும் பொழுது அந்த ஒளி முதலில் தொடுவது பிரபஞ்ச நினைவகம், அதாவது அகாஷக் லோகத்தில் இருக்கும் அத்தனை பதிவுகளின் மையம். அங்கு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு நினைவும் சக்தியும் அலை பாய்ந்து திரண்டு கிடக்கின்றன. அந்த ஒளி வந்தவுடன் அந்த நினைவகம் தன் அதிர்வுகளை மறுசீரமைக்கும். அது ஒரு பெரிய சுத்திகரிப்பு, ஒரு புதுப்பித்தல், ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தின் தாக்கம் எத்தனை யுகங்களுக்கு நீண்டது. அது எண்ணிக்கையே தாண்டியது. ஏனெனில் அந்த ஒரு கணத்தின் ஒளி ஒவ்வொரு காலத்தின் பிறப்பை மாற்றியது. மனிதர்கள் பெற வேண்டிய ஞானத்தின் ஓட்டத்தை மாற்றியது. தேவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளின் வரிசையை மாற்றியது. பிரபஞ்சம் தன் ஒரே தடவை வரக்கூடிய ஆழ்மந்த குளிர் மூச்சை பெற்றது. அந்த ஒளி தன் பாதையை முடித்து மெதுவாக குறையத் தொடங்கிய போது காடுகள் தங்கள் அசைவில் திரும்பின. பறவைகள் தங்கள் இறக்கைகளை விரித்தன. பூமி தன் துடிப்பை மீண்டும் துவங்கியது. கடலின் அலைகள் தங்கள் இசையை மீளத் தொடங்கின. சூரியன் தனது வெப்பத்தை இயல்பாக வழங்கத் தொடங்கின. ஆனால் ஒன்றே ஒன்று மாறிவிட்டது. உலகம் தன் மையத்தில் ஒரு புதிய ஒளியை தாங்கிக் கொண்டது. அந்த ஒளி நுட்பமானது. அது காண முடியாது, ஆனால் அது அனுபவிக்கப்படலாம். அந்த அனுபவம் நாகங்களின் ஞானத்தில் எழுதப்பட்டது. அந்த அனுபவம் சித்தர்கள் தங்கள் மர்ம நூலில் பதிவு செய்தனர். அந்த அனுபவம் ரிஷிகள் தங்கள் ஆழ்ந்த தியானத்தில் உணர்ந்தனர். அந்த ஒளி வந்து சென்ற பின்னர் சிவன் அந்த அமைதியில் திகழ்ந்து கொண்டிருந்தார். அவரது 2 கண்கள் முந்தையபடி கருணையை உடையவை. ஆனால் அவரின் மேன்மையான நிலை அந்த தருணத்தில் வேறொரு உலகைத் தொட்டது. அந்த நிமிஷத்தின் உள்வாசல் யாராலும் அடைய முடியாது. ஆனால் அந்த நொடியில் நடந்த மாற்றம் பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களுக்கும் சிறிய விதை போல நட்டுவிடப்பட்டது. அந்த விதை என்ன? அது ஒரு விழிப்புணர்வு விதை. அது ஒவ்வொரு ஜீவனின் உள்ளே ஆழமாக ஊறி படர்ந்தது. அது எப்போது விழிக்கும்? அது உன்னிலை ஆழம் கேட்கும்போது. அது மனிதன் தன் உண்மையை தேடும்போது. அது யோகி தன் சுவாசத்தின் முனையில் நின்றபோது. அது தெய்வம் தன் குரலை ஒரு உயிருக்கு பகிரும்போது. அந்த நாளில் நடந்த ஒளியின் ஒரு துளி இன்றும் இந்த பூமியில் பக்கங்களில் நிழலாக அலைகிறது. சித்தர்கள் அந்த துளியை உள்வாங்கி தங்கள் சக்தியை வளர்த்தனர். திருவள்ளுவரின் ஒரு வரியின் பின்னால் அந்த ஒளி நிறைந்திருந்தது.
ஆகத்தியரின் மந்திரங்களின் வரிகளில் அதன் அதிர்வு ஒலித்தது. அந்த ஒளிதான் அடுத்த தலைமுறைக்கு தெய்வீக ஞானத்தை கொண்டு சென்றது. இந்த அண்டம் உருவான நாளிலிருந்து இன்று வரை பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கலாம். பல யுகங்கள் மாறியிருக்கலாம். பல உயிர்கள் வந்து போனிருக்கலாம். பிரபஞ்சத்தின் பிறப்பு இறப்பு சுழற்சி பலமுறை நடந்திருக்கலாம். ஆனால் மூன்றாம் கண் திறந்த அந்த நாள், அதனால் பிரபஞ்சம் நின்ற அந்த ஒரு நொடி, அது யுகங்கள் முழுவதும் நினைவில் நிற்கும் ஒரு தெய்வ ஒளிக்கரைப்பு. அந்த நொடி மனிதர்களுக்காக நிகழவில்லை. அது தேவர்களுக்காகவும் நிகழவில்லை. அது பிரபஞ்சத்திற்காக நிகழ்ந்தது. பிரபஞ்சம் தன்னுடைய திசையை இழந்தபோது, தன் அதிர்வெண் குழம்பிய போது, தன் சமநிலை உடைந்தபோது, தன்னை மீண்டும் அமைக்க வேண்டிய சக்தியை அழைத்தது. அந்த சக்தி சிவசக்தி. மூன்றாம் கண் திறக்கப்பட்டது. அது அழிவிற்காக அல்ல. அது உண்மைக்காக. அது கருணைக்காக. அது புதுப்பிக்கைக்காக. அது அண்டத்தை மீண்டும் வழியிலே நடக்கச் செய்ய வேண்டிய கட்டாய தருணம். அந்த ஒரே ஒளி பொய் சக்திகளை கரைத்து அகற்றியது. அசுர சக்தியின் அகந்தையை பனிக்கட்டிகளைப் போல உருகச் செய்தது. தேவர்களின் மனதில் துணிவை விதைத்தது. யோகிகளின் உள்ளத்தில் தியானத்தின் ஆழத்தை திறந்தது. உலகங்களின் நரம்புகளில் புதிய உயிரோட்டத்தை ஊட்டியது. அந்த ஒளி இன்னும் மறைந்து இல்லை. அது இன்னும் நம் உள்ளங்களில் நிழலாக இல்லை. அது நமக்கு அருகில் ஒவ்வொரு நொடியும் துடித்துக் கொண்டிருக்கிறது. நம் உள்ளத்தில் உண்மை பிறக்கும்போது, நம் அகந்தே கரையும்போது, நம் விழிப்பு மேலெழும்பும்போது, அதே மூன்றாம் கண் ஒளியின் பிரதிபலிப்பு நம் மனதில் தெரியும். மூன்றாம் கண் திறப்பது என்பது ஒரு புராணக் கதை அல்ல. அது ஒரு ஆன்மீக குறியீடு. அது நம் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நினைவூட்டும் ஒரு சின்னம். உலகம் எப்போது இருளால் சூழப்பட்டாலும் கூட, ஒரு சிறு துளி உண்மை வந்தால், அது இருள் சமுத்திரத்தையே கரைக்க முடியும் என்பதை சொல்வதற்கான சுடர். அந்த நாள் பிரபஞ்சம் நின்றது. ஆனால் அது நின்றதால் உலகம் அழிந்துவிடவில்லை. அது நின்றதால் உலகம் மீண்டும் பிறந்தது. அது நின்றதால் எல்லா சக்திகளும் சமநிலைக்கு திரும்பின. அது நின்றதால் இன்று நாம் காணும் இந்த பிரபஞ்சம் அந்த ஒரு ஒளியின் புகழால் செழித்து நிற்கிறது. இதுதான் அந்த மறைவான இரகசியத்தின் உண்மையான நிறைவு. சிவனின் மூன்றாம் கண் திறந்தது என்பது பயமூட்டும் தீ இல்லை. அது ஒரு பிரபஞ்ச தியானம். அது ஒரே நொடி. ஆனால் யுகங்களை மாற்றிய ஒரு நொடி. அந்த ஒளி இன்று கூட நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். உண்மை எப்போதும் ஒளி. அறிவு எப்போதும் நாதம். அமைதி எப்போதும் சக்தி. சிவன் எப்போதும் அந்த ஒளியின் வடிவம்.